அடுத்தது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் அதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். அதாவது எந்த மாதிரி இக்குவேஷன் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்கன்னா, யூ வில் ஹாவ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், ஒரு ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்க இல்லையா? y is equal to mxன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைனோட இக்குவேஷன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். கான்ஸ்டன்ட் இல்லைனாலே பாசஸ் த்ரூ த ஆரிஜின் தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து இப்போ எம்மோட வேல்யூ பொறுத்து அது என்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு, எம் வந்து ஸ்லோப்பு. ஸோ எம் 1 வரலாம், எம் வந்து ஹாஃப்னு வரலாம், எம் 3/4ன்னு வரலாம், எம் -1ன்னு வரலாம். ஸோ எம் இஸ் அன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் விச் கேன் டேக் எனி ரியல் வேல்யூ. ஸோ டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் எம் யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். எப்படி மாதிரி லைன்ஸ் இது வரும் கேட்டிங்கன்னா, இந்த XY plane all the lines passing through the origin, இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே இந்த இக்குவேஷனில் வந்துடும். ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ஆல் ஆஃப் தெம் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ எப்படி இதோட டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுன்னா, இந்த எம் அதாவது இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை நம்ம டெலீட் பண்ணணும், அதுலேருந்து எலிமினேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னா, யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் த இக்குவேஷன். எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது இக்குவேஷன்லங்கிறத பொறுத்து. இப்போ இந்த இக்குவேஷனில் எம்ன்னு ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒரே ஒரு தடவை தான் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பண்ணும்போது அதுவாக எலிமினேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திருப்பியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. அதிலேருந்து எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷனில் என்னென்ன இருக்கலாம். அதில் வேரியபிள்ஸ் இருக்கலாம், டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம், நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஷுட் நாட் பி தேர். ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸோட மெயின் பார்ட்டு. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுன்றதெல்லாம் செகண்டரி. திஸ் இஸ் த மெயின் பார்ட். ஸோ இங்கே எம்ஐ எலிமினேட் பண்ணணும். அண்ட் யூ ஆர் அலவுட் டு டிஃப்ரென்ஷியேட் ஓன்லி ஒன்ஸ். So differentiating with respect to x here, dy by dx is equal to m into x differentiate பண்ணா 1. ஸோ நீங்கள் உங்களுக்கு வர ஸ்டெப்பு வந்து dy by dx equal to m. இது வந்து ஆன்சராக எழுத முடியாது, ஏன்னா எம்மை தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். எம் இங்கே அதுவாக எலிமினேட் ஆகலை. ஸோ எம்மை எலிமினேட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது எம்முடைய இந்த வேல்யூவை இக்குவேஷன் 1, அதாவது அவங்களே கொடுத்துருக்குற இக்குவேஷனில் எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y is equal to இந்த எக்ஸ் அப்படியே போட்டுட்டு எம்முக்கு dy by dx போடுறோம். ஸோ dy by dx இன்ட்டு எக்ஸை இன்னொரு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி y is equal to x into dy by dxன்னு போட்டால் that is the required answer. அதுக்கு அடுத்தது வந்து 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் உள்ள ஒரு இக்குவேஷனை போட்டு காமிக்கிறேன். y is equal to mx plus c. y is equal to mx plus cங்கிறது வந்து x and y ஆக்சிஸ், xy ஆக்சிஸில் உள்ள அந்த பிளேனில் உள்ள எல்லா லைன்ஸுக்குமே வரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் நீங்கள் எம் அண்ட் சிக்கு என்ன ரியல் வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். ஸோ சி 0 வரும்போது இந்த இக்குவேஷன் மறுபடியும் y is equal to mxன்னு மாறும், இந்த இக்குவேஷனாக மாறும். ஸோ இட் வில் பி a லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். வெரஸ் வந்து எம் 0 வந்துச்சுன்னா y is equal to c, ஹொரிசான்டல் லைன். அதான் சொல்கிறேன், இந்த இக்குவேஷன் வந்து XOY பிளேனில் உள்ள எல்லா லைன்ஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி எம் அண்ட் சி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணுறது தான் நம்மளுடைய டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் ஃபார்மேஷனுடைய ப்ராசஸ். ஸோ ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் உள்ளதுனால யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் ட்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது dy by dx equal to m into x differentiate பண்ணா 1 plus c க்கு 0. c னா ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்டோ எப்படி இருந்தாலும் அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ dy by dx equal to m அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இப்போ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறதால 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்த ஆன்சரையே மறுபடியும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d² y by dx² is equal to m டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதுவாகவே 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் யூ. சப்போஸ் எலிமினேட் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் கொண்டு வரணும்.
So this is the process involved in finding differential equations for various families of equations.